அனைவருக்கும் வணக்கம். இப்போது டெட்டு எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா? அதில் பேப்பர் 2 தமிழில் ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். 1 கூற்று 1 விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். கூற்று 2 ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர். அன்றுன்னு கொடுத்துருக்கு. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள். ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். ஈரசை சீர்னா இயற்சீர். அடுத்தது கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். திரிசொல். அடுத்தது பாருங்கள். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது? பெயரெச்சம்ங்கும்போது வளர்ந்த மாணவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது பெயரெச்சம். இதில் நம்ம இதில் ஆன்சர் திரிசொல். இதில் எல்லாம் ரவுண்ட் போட்டுக்கலாம். இது இயற்சீர். இது கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 4ஆம் வேற்றுமை உருபு அன்றுன்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி ஆகும். பெரிதுமொழிதல் அணி. அடுத்தது பாருங்கள். புன்புலம் பண்புத்தொகை, தாழ்பூந்துறை வினைத்தொகை, பாய்வன பலவின்பால் வினைமுற்று, தடவரை உரிச்சொல் தொடர். புன்புலம் பண்புத்தொகை. அப்போ இது ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர்? மற்று வந்திருக்கா? மற்றொன்று. இந்த சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொருத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, ஆக்குக போக்குக. டி ஆன்சர். அப்புறம் பாருங்கள். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்து புள்ளியச்ச எழுத்து தான். மெய்யெழுத்துக்கள் 18. ஏ ஆன்சர். பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? பின்வரும் தொடர்கள் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். ஒரு வினைமுற்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம். அடுத்தது கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பெரிதுமொழிதல் அணி தான். அடுத்து பாருங்கள். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி. புக்கில் உங்களுக்கு இந்த இப்பு தான் இருக்குது. பல்பழ இந்த இடத்துல இப்பு தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பெயரெச்சத்தில் வராது. ஆனால் இங்கே பலன் வந்திருக்கிறதுனால இப்பு தான் ஆன்சர். புக்கில் இப்பு தான் இருக்குது. இப்பு தான் ஆன்சர். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு இல். விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? திரிதல். வில் ப்ளஸ் கொடி இல்லு இர்ரா தெரிஞ்சிருக்கு. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? சாலன்னு வந்திருக்கு இல்லையா? இது உரிச்சொல் தொடர். அடுத்தது பாருங்கள். பகாபதம் டேஷ் வகைப்படும். பகாபதம் 4 வகைப்படும். ஆடுக செங்கீரே என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஆடுக வியங்கோல் வினைமுற்று. கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். இது கூற்று 1 சரி, காரணம் சரி, ரெண்டுமே சரி. அப்போ சி தான் ஆன்சர். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு.
க 1, பி 1, ல 1, இரு வந்து அரை. அப்போ 3 மாத்திரை. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் நீளப்பகுதி. உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? ரா. சில பேர் ஞா எழுதுறீங்க, ஞா கிடையாது, ரா. வில்வால் இலக்கண குறிப்பு தருக. வில்வால் உம்மு மறைந்து வந்திருக்கு, அதனால் உண்மை தொகை. அஞ்சி, இளஞ்சி, சாம்பல் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. இது வந்து எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆன்சர் வந்து டி. அடுத்து பார்த்திங்கன்னா, வெளிமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிரீட்டு புணர்ச்சி. பின்வருவனற்றுள் முன்னிலை வினை எது? சென்றீர்கள். பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அப்போ வந்து A4. இப்போ இதுதான் பி தான் ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா, வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதில் முரண் சொற்கள் வலியார் மெலியார். பி ஆன்சர். அடுத்து பாருங்கள், உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையெச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. உருண்டு தவழ்ந்து நெளிந்து இதெல்லாம் வந்து வினையெச்சம். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் யாவை? தெரிநிலை பெயரெச்சம் வந்து ஆவும் உம்மும். மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? இதில் பார்த்திங்கன்னா, புக்கில் வந்து இதை வெட்டி அடிக்குது மின்னல். இதுதான் கரெக்ட் ஆன்சரு. இதுவும் புக்கில் இருக்குது. ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணுன்னா இதுதான் வெட்டி அடிக்குது மின்னல். இதை நீங்கள் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் செக் பண்ணி பார்த்துங்க. நன்றி.